ஏனுங்க எல்லாரும் சௌக்கியம் தானுங்க. கீட் சீரஸ் டே 4ல பீட்ரூட் இடியாப்பம் வித் கோகனட் மில்க் செஞ்சுருவோமா? அதுக்கு முதல்ல 2 கப் அரிசி மாவுங்க. திக்காக பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே இது சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் மேக்கரில் உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிட்டு வைங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் எண்ணெய் தடவாமல் வச்சு கேவலமாக வந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மிஸ் பண்ணிடாதீங்க. இடியாப்பம் மேக்கர் குட்டி குட்டி ரவுண்ட் இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு இட்லி சட்டியில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இட்லி சட்டியில் நம்ம இட்லிக்கு ஊற்றுற மாதிரி அந்த துணி போட்டுட்டு அதில் புழிஞ்சு விட்டோன்னா நம்மளுக்கு வேக வச்சு எடுத்துக்கும் போது அப்படியே ஒட்டாமல் சாஃப்டாக வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சோண்டு தேங்காய் பூவும் போட்டு இட்லி சட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துகிட்டு, இது கூட தேங்காய் பால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பால் திக்காக எடுக்கிறோம்ல, அந்த பால் எடுத்துக்கோங்க. அது கூட நான் கொஞ்சோண்டு ஜாதிக்காவும் ஏலக்காவும் பொடி பண்ணி போட்டிருப்பேன். அதுவும் கொஞ்சம் போட்டு லைட்டாக அடுப்பில் வச்சு லைட் சூடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இடியாப்பம் கூட வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ ஹெல்திங்க. ரெண்டுமே ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம ப்ரௌன்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க.